தமிழ்நாடு அரசு 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் என்பது முழுக்க 2026 வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு 2000 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் துணை நகரம் ஆரம்பிக்க போறோம்னு சொல்றாங்க. இந்த துணை நகரத்துல எவ்வளவு கோல்மால் இருக்கு தெரியுமா? அந்த இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் சுற்றளவுல வாங்கியிருக்க நிலங்கள் யாருக்குள்ளது? ரியல் எஸ்டேட்டுடைய மாஃபியாக்களுக்கான ஒரு கட்டமைப்புக்கு தான் இந்த திட்டம் என்பதை தவிர்த்து இதனால் மக்களுக்கு ஜல்லி பைசா கூட புண்ணியம் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் 40% தான் திட்டங்களுக்கு போயிருக்கு தவிர்த்த மீது 60% யாரு பாக்கெட்ல போயிருக்குன்னு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத பெரியாரையும், கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத அண்ணாவையும், அண்ணாவை வைத்துக் கொண்டு இதுதான் தாங்கள் திராவிட மாடல் மீது மக்களை ஏமாற்றி கொண்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட சித்தாந்தம் இங்கு வேறுண்ட காரணம் என்னவென்றால் பிராமண எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு உருவாக்கி எதிர்கட்சியா இருக்கு என்பது ஒன்று பேசுவார்கள், ஆளுங்கட்சியா இருக்கும் ஒன்று பேசுவார்கள். ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துனா கல்வியை ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? நீங்கள் திட்டத்தை கையெழுத்து போட்டுவிட்டு இப்போது வேண்டாம் என்று சொன்னால் எப்படி அந்த நிதியை கொடுப்பீர்கள்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி நீங்க கடன் எதுக்கு வாங்குறீங்க? தங்களுடைய சுயநலத்துக்காக வாங்குறத தவிர்த்து மக்களுடைய நலனுக்காக அல்ல. 4 ஆண்டு காலம் எடப்பாடியான நடந்த ஆட்சியில் செய்த தவறுகள் அனைத்தும் டாக்குமெண்ட்ரியாக திமுகவிடம் கைவசம் உள்ளது. வடநாடு எப்படி கைவசம் வைத்துள்ளார்களோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உள்ள எல்லாமே கைவசம். இவர்களுக்கு திமுகவுக்கு ஒரே தூக்கத்தை கலைத்தவர் அண்ணாமலை. 6 இவர்களையும் அண்ணாமலையும் கண்டுதான் தினசரி திமுக திக்கி தடுமாறி கொண்டிருக்கிற அறிக்கை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நேற்று தமிழ்நாடு அரசு 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பு 5வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இந்த பட்ஜெட் என்பது முழுக்க 2026 வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒரு உருட்டல், பிரட்டல், திரட்டல் என்பது போல கட்டிச்சோரில் தவளை உள்ள வச்சு அப்படி சாப்பாடை கட்டி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து மதியம் 2 மணி போல் வயக்காட்டில் பிரித்து பார்த்தா அதில் எப்படி தவளை இல்லையோ வெறும் சோறை வச்சு தின்ன முடியுமா? அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு. தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயினுடைய எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே போல் தான் இந்த பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட் முழுக்க 2026 திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரியணை ஏற்ற வேண்டும் என்றுள்ள மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் தான் இந்த துறை நடந்திருக்காங்க. காரணம் என்ன? 10,000 மகளிர் குழுக்கள் புதுசாக தொடங்கி அவர்களுக்கு நாங்கள் கட்டண உதவி இதெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னுள்ள நிலைப்பாடு. அதே போல் சென்னை அருகாமையில் 2000 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் துணை நகரம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த துணை நகரத்தில் எவ்வளோ கோல்மால் இருக்குது தெரியுமா? உதாரணத்துக்கு சென்னை மாநகர மக்களை ஃபுல்லாக இனிமேல் வெளியூரில் போகணுன்னா நீங்கள் கிளம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்கே பஸ் ஸ்டாண்டு நீங்கள் போட்டுக்குங்க. இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம், பர்னூர் விமான நிலையம் புதுசாக இடம் கையகப்படுத்துகிறாங்க. அதே போல் ராமேஸ்வரம் விமான நிலையம் கட்ட போகிறீங்க சொல்கிறீங்க. அதே போல் ஓசூரில் விமான நிலையம் கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நோக்கம் என்னென்னா அந்த இடத்திலிருந்து 30 கிலோமீட்டர் சுற்றளவில் வாங்கியிருக்க நிலங்கள் யாருக்குள்ளது? இதுதான் மேட்ரு. அதாவது இந்த 2000 ஏக்கரில் நாங்கள் சென்னை புறநகரில் துணை நகரம் பண்ணுறோம் என்பது இதுனா மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ஆனால் அந்த பிம்பத்தின் பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியாளர்களும் அவருடைய உறவினர்களும் ரியல் எஸ்டேட்டுடைய மாஃபியாக்களுக்கான ஒரு கட்டமைப்புக்கு தான் இந்த திட்டம் என்பதை தவிர்த்து இதனால் மக்களுக்கு ஜல்லி பைசா கூட புண்ணியம் கிடையாது. மக்கள் நலனுக்காக தானே சார் இந்த திட்டங்கள், அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு இதை கருத்துல கொண்டுதான் நாங்க இந்த இதெல்லாம் அறிவிச்சிருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாடு அவரு சொல்வாரு, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டெழி நக்கப்பா என்ற நிலைப்பாடு தான்
அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1960 இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமருது. இங்கே வந்து தேசிய கட்சி இங்கே ஆட்சியில் இல்லையே. அப்படி இருக்கின்ற போது இவங்கள் முழுக்க முழுக்க திட்டம் என்பதை கொடுப்பார்கள் தவிர அந்த திட்டத்தினுடைய தொகைகளை பெரும்பாலும் யார் டெண்டர் எடுக்கிறாங்க? 2200 கோடி ரூபா நாங்கள் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தில் உள்ளாட்சி அமைப்பு திட்டத்தின் கீழ் நாங்கள் வந்து ரோடுகள் போடுறதுக்காக திட்டம் ஒதுக்கிறேன்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒன்று சவால் விடுறேன். 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குங்க. சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு வந்து பஸ் ரூட் பிஆர்ஆர் திட்டம் சொல்லுவாங்க, மழைநீர் கால்வாய்ன்னு சொல்றீங்க, பாலம் திட்டம் சொல்றீங்க, கட்டிடப் பணிகள் பில்டிங்ஸ் சொல்றீங்க, சாலை பணிகள், கழிவுநீர், திருவிளக்கு பராமரிப்பு, திருவிளக்கு புதுசாக எல்இடி லைட் போடுறது, அதே போல் பல விஷயங்கள், குப்பைகள் எடுக்கிறது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் 40% தான் திட்டங்களுக்கு போயிருக்கு தவிர மீது 60% யார் பாக்கெட்டில் போயிருக்குதுன்னு நான் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவுறையை கூட திமுகவினர் விட்டு வைக்கவில்லை. அந்த டெண்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ரத்தங்கள் தான் எடுத்துக்கால தவிர்த்து மக்களுக்கு இதில் எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2012 பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, ரோட் போர்டு, மெட்ரோ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்க ஒப்பந்ததாரர்கள் எல்லாருமே எல்லா பழைய யாரும் ஒப்பந்ததாரர்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அண்ணன் தம்பிகளும் கூட்டு சேர்ந்து கூட்டு குர்பானின்னு சொல்லுவாங்களே அந்த கூட்டு குர்பானி நிலைப்பாடு தான் இங்கே ஓடிட்டு இருக்கு தவிர்த்து உண்மையான கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதில் நீங்கள் இந்த உங்களுக்கு கேள்வியை மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தேனாறுலையும் பாலாறுலையும் ஒன்று நீந்தில்லை. எல்லாம் உதட்டளவில் பட்ஜெட்டை போட்டு இவங்களுக்குள் தேவைக்கான பட்ஜெட்டை தவிர்த்து மக்களுக்கு தேவையான பட்ஜெட் அல்ல. இப்போ நீங்களே சொன்னீங்க கடந்த ஆண்டுகள் இப்போ வரைக்கும் வந்து அதிமுக திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தான் சொன்னீங்க. இப்போ தேசிய கட்சிகள் வந்து இதுவரை வந்து தமிழ்நாட்டில் ஆளலை அப்படின்னு, தேசிய கட்சிகள் வேணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயோ தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்க மாட்டீங்களா? நீங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள், பல ஜாதிகள், பல மதங்களை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் அதிகமாக இருக்கும். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஆன்மீக சிந்தனை உள்ள கோயில்களும் ஆன்மீகம் நிறைந்த நாயன்மார்களும் தேவாரங்களை தந்தவர்களும் ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், தவசிகள் இப்படிப்பட்ட எண்ணற்ற மகான்கள் பிறந்த தமிழகம். ஆனால் 45 இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத பெரியாரையும், கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத அண்ணாவையும், பெரியாரை அண்ணாவை வைத்துக் கொண்டு இதுதான் நாங்கள் திராவிட மாடல் நினைச்சு மக்களை ஏமாற்றி கொண்டார்கள். இங்கு எடுத்த நிலைப்பாடு கால்டுவெல்லுடைய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கால்டுவெல் எதுக்காக அதாவது நெதர்லாந்தில் பிறந்து அயர்லாந்தில் படித்து 23 வயசுல திருநெல்வேலி மாவட்டம் இளையங்குடியில் வராரு. அங்கே போய் மதம் மாற்றக்கூடிய மிஷினரி வேலை தான் அவர் பார்த்தார தவிர்த்து அவர் இந்த மக்களை வாழ்வுக்காக இல்லை. அதைத்தான் டாக்டர் KM நாயர், சசிடி தியாகராய செட்டியெல்லாம் சேர்ந்தெடுத்து அதை தான் பெரியார், கலைஞர், அண்ணா போன்றவர்கள்லாம் எடுத்து வைத்து இதுதான் நமக்கு சரியான பிராமண எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட சித்தாந்தம் இங்கு வேறுண்ட காரணம் என்னவென்றால் பிராமண எதிர்ப்பு என்ற நிலைப்பாடு உருவாக்கி சாமி ஏதப்பா பூதம் ஏதப்பா, சாமியும் பூதமும் நாமதானப்பா என்ற நிலைப்பாடு உருவாக்கி மக்கள் விழிப்புணர்வுல இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? மக்கள் விழிப்புணர்வு இருக்கின்றார்கள். மக்களை விழிப்புணர்வு இல்லாமல், அதாவது கலைஞர்கள் கதை வசனம் சொல்றேன், மன்னரை கடத்தி கொண்டு வைக்கிறாங்க. அமைச்சர் சொல்றாரு இனிமேல் நான் தாண்டா மன்னர்னு சொல்றாங்க. மன்னர்னு சொன்னா சரி மக்கள் ஊருக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க சொல்லுவாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அந்த அமைச்சர் வருவாரு, தளபதியாரு என்ன நினைக்கிறீங்கன்னு. அது மக்கள்லாம் ஒரே சங்கடமா இருக்கிறாங்க. என்னன்னு மன்னர் எங்கே என்று கேட்கின்றார்கள். உடனே PS வீரப்பா சொல்லுவார், மக்கள் விழித்து விட்டார்கள், இனி நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும், எங்கெல்லாம் சாராய கடையெல்லாம் திறந்து விடுங்கள், குடித்து மூழ்கட்டும் என்ற கலைஞர் எழுதின வசனத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 8 கோடி மக்கள் தொகையில் 2 கோடி மக்கள் குடியில் அடிமைக்கு கொண்டிருக்கின்றார்கள். 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் விதைவுகளாக காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் எதிர்கட்சியா இருக்கு என்பது ஒன்று பேசுவார்கள், ஆளுங்கட்சியா இருக்கும் என்று ஒன்று பேசுவார்கள். இவர்களை எல்லாம் பொறுத்தது பார்த்து இவங்க தேர்தல் வாக்குறுதியும் சரி, மக்களிடம் சொல்வதும் சரி, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு என்ற திராவிட சித்தாந்தம் காற்றோடு போயாச்சு என்ற மக்களை ஏமாற்றிக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை ஆன்மீக சிந்தனை வரவிடாமல், தமிழ்நாட்டு மக்களிடம் சனாதன சிந்தனை வரவிடாமல், தமிழ்நாட்டிற்காக இந்த தேசத்துக்கு உழைத்த மிக பெரும் ஞானிகளையும் தலைவர்களையும் பாடப்போத்தில் வரவிடாமல், பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட சித்தாந்தம் உள்ள தலைவருடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு பள்ளிக்கூடத்தில் படித்தா அந்த பிள்ளைங்க எப்படிங்க அறிவு சார்ந்த சிந்தனைகளாக வளரும்? இதைத்தாண்டி ஆளுநர் சொன்னார், தமிழ்நாட்டில் கல்வித்துறை பின்தங்கி உள்ளது,
கல்வி மேம்பாட்டு, கல்வி கூடத்திலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் சரி, கல்லூரிலும் சரி எல்லாம் பின்தங்கி உள்ளது. கட்டமைப்பை மாற்றுங்கள் என்று சொன்னால் யாரு கேட்கறது? உங்களுக்கு தேவை ஓட்டு வங்கி. இருமொழி கொள்கை ஓட்டு வங்கி தான். ரூபாய் நோட்டில் சின்னத்தை மாத்தி என்னங்க அப்ப இந்தியா தமிழ்நாடு தனிநாடா? தமிழக அரசு தொடர்ந்து திமுக எப்போதெல்லாம் ஆட்சி புரிகின்றதோ அப்போதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராகும் தேச பிரிவினைக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தான் தூண்டி விடுகிறார்கள் தவிர்த்து மக்களுடைய தேச சிந்தனையோ மக்களுடைய தேச சிந்தனை கட்டமைப்பு என்ற நிலைப்பாடோ தமிழ்நாட்டு மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருவதில்லை. அந்த விஷயத்தில் ஆடிட்டர் குறும்பு சொல்வார், திமுக நல்ல கட்சியா அதிமுக நல்ல கட்சி என்று பார்த்தால் எரிகிற கொள்ளிக்கட்டையில் நல்ல கொள்ளிக்கட்டை என்றால் அதிமுக பரவாயில்லன்னு நான் சொல்லவில்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதை இந்த நேரத்தில் நான் பதிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல கல்வி அதிக அளவுல பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துனா கல்வியை ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காததுனால இப்போ பட்ஜெட்ல கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கி இருப்பாங்க. நீங்களே அதை பார்த்திருப்பீங்க. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தா இவங்க இவ்வளவுக்கு மெனக்கிடணும்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. 2023ஆம் ஆண்டு தமிழகத்தின் தலைமைச் செயலர் இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் கையெழுத்து PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தார்களா இல்லையா? திடீரென்று உங்களுக்கு ஏன் இந்த மாற்றம் சொல்லுங்க? திடீர்னு நீங்க இந்த மாற்றம் கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? அப்ப எப்படி நீங்க ஏமாத்துறீங்க? அதுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு விஷயங்களுங்க. ஒரு விஷயம், அந்த காலத்துல இன்னைக்கு தான் ஆவின் பால் பாக்கெட்ல வந்திருக்குது. அந்த காலத்துல பாக்கெட் பண்ணி விடிய காலம் 5 மணி உங்க அம்மா அப்பா எல்லாம் நிற்பாங்க ஆவின்ல. டோக்கன் 1/2 லிட்டரா 1 லிட்டரா 1 லிட்டரான்னு கேட்கும்போது ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை நீங்கள் அந்த பால் டேங்கில் போட்டிங்கன்னா அந்த உண்டியலில் அந்த PCOவில் போடுற மாதிரி போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த பால் வந்துட்டு இருக்கும். ஆகவே கொடுக்க வேண்டிய எடுத்ததால் எடுக்க வேண்டிய எடுக்க முடியும். நீங்கள் திட்டத்தை கையெழுத்து போட்டுக்கிட்டு இப்போது வேண்டாம் என்று சொன்னால் எப்படி அந்த நிதியை கொடுப்பீர்கள்? நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இதுக்காக இல்லை, இது எல்லாம் ஒரு விஷயங்களுங்க. அரசு இந்தியாவிலேயே ஊழல் ஸ்பெஷலிஸ்ட், ஊழல் கிங், ஊழலுக்கென்றே ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி நீங்கள் கடன் எதுக்கு வாங்குறீங்க? இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் ஏன் உங்களுக்கு மட்டும் கடனா? இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக வாங்குறாங்க தவிர்த்து மக்களுடைய நலனுக்காக அல்ல. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முழுக்க 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 மக்களை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம். மக்கள் ஒண்ணுமே தெரியாது என்ற நிலைப்பாடு நடப்பது தவறு. காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்தால் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுகின்றீர்கள். இன்னைக்கு எத்தனோ பத்திரிகைக்காரங்க மேல போட்டிருக்காங்க, எத்தனோ சமூகர்கள் மேல போட்டிருக்காங்க. கனிம வளம் கடத்துறது யாரு? அத்தனை துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை துறை சார்ந்த அமைச்சர்களும் அமைச்சருடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், கொழுந்தன், கொழுந்திமார் என்று இலங்கையில் பிறந்தநாள் சொல்லுவாங்க, பிறந்தநாள் வாழ்த்து ரேடியோவில் சொல்றது மாதிரி இப்படி ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையும் பந்திப்பை முறை அடிச்சுட்டு போறாங்க தவிர்த்து இதனால இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் இந்த அரசால் ஒரு பயனடைந்தோம். இந்த அரசால் லஞ்சம் கொடுக்காமல், இந்த அரசால் பணம் கொடுக்காமல் அரசு துறை ஊழியர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிட்டோம். இந்த அரசு ஊழியர் நாங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகணும்னு ஒரு பதவி கொடுத்தேன்னு சொல்லுங்க. எல்லாம் நாடகம். நாடகத்தின் சார் இவர்களிடம் சோசியல் மீடியா மட்டுமல்ல, ஊடகங்கள், வலுவான ஊடகங்கள் திமுக உள்ளதற்கு காரணத்தினால அவர்கள் உருட்டும் பெரட்டும் சிரட்டக்கல்னு தென் மாவட்டத்தில் பழமொழி சொல்லுவாங்க. ஆகவே இவருடைய ஒரே இலக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும், உருட்ட வேண்டும், திரட்ட வேண்டும், பெரட்ட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாடு இருக்கிறாங்களே தவிர்த்து ஆகவே இவர்கள் கேட்கும் போதெல்லாம் தொகை கொடுக்க மாட்டேன். இது மக்களுக்கும் தெரியும். அப்போ எதுக்கு நீங்க இருமொழி கொள்கை எடுக்கிறீங்க? இந்தியாவில் என் பிள்ளை படிக்க எந்த மொழியை படிச்சா இல்லைங்க, என்னங்க டாடி மம்மி ஒரு நாள் இந்தியில பேசினா நீங்க சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகள் 5 மொழி படிக்கலாம், சொல்லக்கூடியவருடைய பள்ளிக்கூடத்தில் 5 மொழி படிக்கலாம், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருமொழியை படித்து வாழ்க்கை முழுவதும் நீ போஸ்ட் ஓட்டிட்டு இருந்து மகனே நீ இருந்தால்தான் எனக்கு ஓட்டு போடுவ, நீ இருந்தால்தான் எனக்கு போஸ்ட் ஓட்டுவா என்று ஒரு தவறான சிந்தனை உங்கள் மனதில் இருக்கின்றது. இந்த அரசு நான் இருமொழி கொள்கைதான் கடைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு. நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் ஒரே சட்டம் தாங்க இனிமேல். நாங்கள் தமிழ்நாட்டில் அது பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே சேர்ந்து சொல்கிறோம், ஒரே நாம்சா கொண்டு வாங்க. அது அரசு பள்ளிக்கூடமாக இருந்தா என்ன, தனியார் பள்ளிக்கூடம் இருந்தா என்ன? ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் ஏன் இந்த ரூல்ஸை கொண்டு? அப்போ உங்களுக்கு தப்பான எண்ணம். உங்களுக்கு ஒளி பிடிக்க ஆள் தேவை, உங்களுக்கு போஸ்ட் ஆள் தேவை. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் 2 மொழியும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 5 மொழி 6 மொழியும், உங்களுடைய வாரிசுகள் எல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசனும் பிரெஞ்சு நாட்டு சிட்டிசனும் இருந்தால் அப்போ யாருன்னு தான் காது குத்துறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் பாஜக மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த கையெழுத்து இது பண்ணி எத்தனையோ ஏழை பிள்ளைகள் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு சர்வே எடுக்க முடிஞ்சது அவங்களால?
நீட்டு எப்படி நீர்த்து போனதோ அதே போல் இருமொழி கொள்கை திமுகவா இந்த அரசு மக்களுக்கு எதிரான செயல்படுகின்றது. இந்த அரசு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகின்றது. இந்த அரசு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு அனைத்தும் எதிராக செயல்படுகின்றது. இந்தியாவில் பாஜக ஆளாத பல மாநிலங்கள் உள்ளனால இல்லையா? மேற்கு வங்கத்தில் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. இது பாஜக இல்லாத மாநிலங்கள். அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்க? நாடாளுமன்றத்தில் போய் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்கும் தங்களுக்கு வாக்களித்த தொகுதி மேம்பாட்டுக்கும் திட்டங்களை வெளிவந்து கொண்டு வராங்க. 2014 இன்னைக்கு வரையும் தமிழகத்தில் வெற்றி பெற்ற திமுக அண்ட் திமுக கூட்டணி எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்க? முழுக்க முழுக்க நீங்கள் சார்ந்த கட்சி தலைமைக்கு துதிபாடி, அது நான் பஜனை மடமா, நீங்கள் துதிபாடி முழுக்க 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 மத்திய அரசு எதிரான கருத்துக்களை சொன்னால் எப்படி உங்களுக்கு? ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உங்களை ஏன் பதில் சொல்ல முடியல? அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் தானே எதிர்கட்சி சொல்லும் போது கனிமொழி அம்மையார் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை மூடுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். சரிங்க சார், இதெல்லாம் மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ரூபாய் அப்படின்ற சிம்பிளை வந்து மாத்தினாங்களா? தமிழ்நாடு அரசு இந்த ரூபாய் என்ற சிம்பிள் தேச விரோதமான செயல்கள், இந்த நாட்டின் கூட்டமைப்பு எப்படி சார் தேச விரோத செயல்கள்னு சொல்ல முடியும்? எப்படிங்க? ஏங்க இந்தியாவுடைய நோட்டுல அவர் என்ன சொல்றாங்க? தமிழன் தான் அந்த ரூபாயோட குறியீடு கண்டுபிடிச்சாங்க, ஆகவே நாங்கள் அது தமிழில் ரூ என்று போனா என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அப்ப என்ன? அப்ப நீங்க என்ன ஏமாத்துறீங்க? அப்ப உங்களுடைய சிந்தனை என்ன? ஏதோ ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சு சென்ற உக்ரைன் போல் இந்த அரசு நினைக்கின்றது. தமிழ்நாட்டுடைய செயல்பாடுகளை அதாவது விமானத்தளம் நீங்க பரிந்துரை பண்ணி தான் மத்திய அரசு கொடுக்கணும், அது நீங்களா கட்டுறது சொல்லுங்க? விமானத்தளம் கட்டு, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தனை செயல்பாடுகளும் பல விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்திய அரசு செய்ய வேண்டிய பணிகள்லாம் இவங்க தமிழ்நாட்டில் நான் தான் இருக்கிறேன், நான் தான் ஒரு தனியாரில் ஒரு கண் மருத்துவமனையில் ஒரு தனியார் விளம்பரம். என்ன விளம்பரம்னா, திடீர்னு ஒருத்தர் கண்ணை பேச, ஐயோ தொடாதீங்க நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க தான் 24 மணிக்கூறும் கண்ணே காவலே இன்னும் இருக்குது போலையும். அதுவே இந்த அரசு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆட்சி முக்கியம் எப்படி நினைக்கின்றீர்களோ அதே போல் தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும். உங்கள் குடும்பம் மட்டும் பெருசா இருக்கலாம், உங்களுக்கு மட்டும் கள்ளச்சாரம் காட்சி என்னெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களுக்கு இந்த என்ன பண்ணுங்க? தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அத்தனை பொருளை நீங்கள் ஏற்காச்சு, நீங்கள் விலையாத்தாத பொருள் ஏதாவது இருக்குதா சொல்லுங்க? நீங்கள் சொல்றீங்க பட்ஜெட்டில் பெண்கள் சொத்து வாங்கினால் 1% நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம். இது என்ன எப்படிலாம் நடிப்பு? ஒரு நடிக்க வேண்டியதான் சார். இது நல்ல விஷயம் தானே ஏங்க? 1% என்பது நான் சொல்றேன். நீங்க தேர்தல் வாக்குறதுல தாங்க திமுக ஆட்சி அமைச்சுன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்குன்னு சொன்னீங்களே, பெட்ரோல் டீசலுக்கு எங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸ்ல கம்மி பண்ணி சொன்னீங்க, ஏதாவது ஒன்று பண்ணீங்களா சொல்லுங்க? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிம்பிளுங்க, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பல டாக்டர்கள் கொரோனாவில் காலமானாங்க. அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு வேலை கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? ஏன் கொடுக்கல? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? அந்த தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனை டாக்டர்கள் மொத்தம் 19,300 பேர் இருக்கிறாங்க. அந்த 19,300 அவங்களோட அசோசியேஷன் சார்பில் சமீப காலமாக 4-5 முறை கலைஞருடைய சமாதியில் கொண்டு மனு கொடுத்துட்டு வராங்க. இதை விட என்ன இருக்குன்னு சொல்லுங்க? ஒரு உயிர் காக்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர்களுடைய கோரிக்கைகளை உங்களால் நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ சிஓ சங்கத்தினுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற முடியல. காரணம் என்றால் உங்களுக்கு அரசு யூனியன் சங்கம் தேவையில்லை. எல்லாமே பணம் பணம் காசு மணி துட்டி என்ற நிலைப்பல் இருந்தால் எப்படி ஒரு யூனியன் நிர்வாகம் பண்ண முடியும் சொல்லுங்க? சரிங்க சார், நீங்க சொல்றது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே இப்போ இயற்கை பேரிடரால நிறைய இழப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு கேட்ட நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல. அதே மாதிரி இப்போ மதுரை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரணுன்றதுக்கான நிதியவும் இப்ப வர தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடு. இதற்கெல்லாம் என்ன பதில் இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சகர்கள்லாம் கேட்கறாங்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க சொல்ற எப்படின்னா, நாகூர் கானி எம்ஜிஆர் அவர்கள் திமுகல கட்சியில் பொருளாளராக இருந்தார். அப்போ எம்ஜிஆர் மனசை குளிப்பாட்டதுக்காக நாகூர் கனிபா வச்சு பாட்டு பாடுவார். என்னன்னா, பாரி வாரி பழுங்கு வயதில் பாரி மன்னன் வண்ண தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன் காரிருளை நீக்க வந்த உதய சூரியன் என்ற அந்த நிலைப்பாடை போல எதுக்கு சொல்றா? ஏதோ தமிழ்நாடு அரசு நீங்க ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, நிதிகள் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு இருக்குது. நீங்க பார்ட் 1 கொடுத்துருக்கோம், பார்ட் 2 முதலமைச்சர் தான் போய் டெல்லியில் போய் நாங்களே எல்லாம் பார்த்துருவோம்னு சொன்னாங்க. அதனால் இவங்க முழுக்க இன்னைக்கு மெட்ரோ ரயில் மாநில அரசு தொடங்கி உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தில் கமிஷன் வாங்கலைங்கிறீங்களா? எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு 200 கோடி ரூபா கமிஷன் வாங்கி அது எவ்வளோ பிரச்சனை. ஆகவே இவர்கள் கமிஷன் கலெக்ஷன் நோக்கத்தை கொண்டு வைத்து பணம் கொண்டான்னு என்னங்க? இந்தியாவில் தமிழ்நாட்டு மட்டுமா மாநிலமா சொல்லுங்க? ஆகவே கட்டமைப்பு உருவாக்கி ஒரு ரிலேஷன்ஷிப்போட போனால் எல்லாமே நடக்கும். இவர்கள் மோதல் போக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி இந்த மோதல் போக்கை ஒரு கருவாக வைத்து இதை மக்களிடம் சொல்லி விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்தின் மூலமாக
வாக்கு வங்கிகளை குவிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் திமுக உள்ளதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் அவர்களிடம் இல்லை. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதியவர்களுக்கு, மகளிர்களுக்கு, அப்புறம் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு எங்களால திட்டத்தை பட்ஜெட்டை பிரிச்சு காட்ட முடியும். ஆனா ஒன்றிய அரசால அந்த மாதிரியான எந்த ஒரு இந்த மாதிரி பிரித்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? மலைக்கு மடுக்கு வித்தியாசம் என்ன சொல்லுங்க? மத்திய அரசு வந்து மலை, மாநில அரசு வந்து மடு. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுடுங்க. மத்திய அரசு என்பது எல்லா மாநிலத்துக்கான ஒரு நிலைப்பாடு தான் பண்ண முடியும். அப்படி தான் அது பண்ண முடியும். நிர்வாகத்தை தனித்தனியாக பண்ண முடியும். அதை எடுத்து மாநில அரசு மாநிலத்துடைய வருமானமும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வருமானத்தையும் வச்சு தான் அவங்க நிர்வாகம் பண்ண முடியும். தவிர்த்து இதுக்கு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இது எப்படி என்னத்தை கேள்வி அது சொல்லுங்கள்? எப்படிங்க பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்பது வேறு, மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்பது வேறு. நீ மாநிலத்தில் உட்காந்துட்டு மத்திய அரசை நீ கணக்கு கொடுங்கட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்போ உங்களுடைய ஆத்திரம் என்ன? நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இன்னைக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக அத்தனை துறையும் செயலிழந்து காணப்பட்டுள்ளது. அத்தனை துறையும் ஊழலில் மூழ்கி உள்ளது. அத்தனையுமே இன்னைக்கு சாதாரண பெண் சிசுவை கூட விட்டு வைக்கவில்லை. பெண் சிசுவை விடும்போது மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு கற்பழிப்பான ஒரு நிலைப்பாடு, பாலியல் விவகாரம், கள்ளச்சாராயம், ஊழல், லஞ்சம், நிலக்கபலீகரம், லேண்ட் கிராப்பிங், இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் மக்களுக்கு விரோதமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் திசை மாற்றி, வழி மாற்றி, தடயத்தை மாற்றி பிளாட்ஃபார்ம் 1, டெர்மல் 1, டெர்மல் 2 என்ற நிலைப்பாடு போல் ஆகிக்கொண்டு இவர்களை மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம். இந்த ஆட்சி மீது உள்ள சொல்லல்லா துயரங்கள் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தேர்தல் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்தால் இவர்கள் அதிமுகவை பிரித்து வைத்து எதிர்க்கட்சியே நமக்கு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வருகின்றது திமுக. சரிங்க சார். இப்போ அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், நீதிமன்றம், அந்த நாட்டோட சட்டமன்றம் இதெல்லாம் சரியா நடத்துதா ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒன்றிய அரசு மேல தொடர்ந்து வருது. இது எப்படி பாருங்க? இந்தியாவில் வேறுபட்ட கருத்து கொண்டது மேற்கு வங்கம். இந்தியா பாஜக அரசுக்கு வேறுபட்ட கருத்து கொண்டது நம்முடைய கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற கேரளா அரசு கம்யூனிஸ்டம். இவங்களும் யாருமே எப்படி கேட்கறது இல்லையே. ஆனா தொடர்ந்து நீங்க தமிழ்நாடையும் கேரளாவையும் மாற்றான் தாய்மான பான்மையோட பாக்குறீங்க. கேரளா கூட இப்படி சொல்றே கிடையாது. பினராயி விஜயன் அவர் அரசியல் என்பது வேறு. அதே நேரத்தில் பாரத பிரதமரை இந்தியாவுக்கு கேரளா வந்தால் இன்முகத்தோடு வரவேற்று எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாடு அவர்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பெரியார் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை சீமான் தகர்த்தெறிஞ்சுட்டாங்கல்ல. மக்களில் புனையப்பட்டதுங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல நீங்க படம் பாக்குறீங்க, படம் நல்லா இருக்குது, இடையில ஒரே ஒரு சீன் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சரத்குமார் படம் மாய் மக்கச்சாமி வந்திருக்காங்க, பண்ண உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல், அந்த ஒரு கதாபாத்திர காமெடிக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்களை பண்றாங்களா இல்லையா? கரகாட்டக்காரன்ல நான் 2 வாழைப்பழ கதை வரைக்கும் இன்னைக்கு வருது ஓடுதா இல்லையா? அதே போல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக பெரியார் என்ற பொய்யான பிம்பத்தை வைத்திருந்தார்கள். அந்த பிம்பத்தை சீமானன் உடைத்தெறிந்து விட்டார்கள். அதனால்தான் இல்லாத வழக்குகளையும் திரித்து வலித்து அவரை பற்றி எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த வேண்டுமோ செய்ததெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களை போன்ற ஊடகங்களுக்கும் தெரியும். ஆகவே திமுகவின் பொய் முகம் என்னைக்குமே நிலைக்காதுங்க. அமலாக்கத்துறையெல்லாம் சரியா இல்ல, ஒன்றிய அரசு சரியா நடத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது அமலாக்கத்துறை இது நீங்க என்ன சொன்ன மாதிரி நீங்க திமுக சொல்ல மாதிரி சொல்றீங்க. அதாவது இந்தியாவின் தேர்தல் ஆணையம், இடி, ஐடி எல்லாம் பாஜகவின் உள்பிரிவில் ஒரு பிரிவாக உள்ளது. இளைஞர் அணி, மணர் அணி, மகளிர் அணி மாதிரி இருக்குது நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு அமைப்புகள். அதே பாஜக சொல்லிட்டு அவசியம் தேவையில்லை. அமலாக்க பிரிவு இன்னைக்கு குற்றவாளிகள் மீது தான் தண்டிக்கின்றார்கள், பிடிச்சு ரெக்கவரி பண்றாங்க. ஒரே ஒரு உதாரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ஐஏ என்ற புலனாய்வு நிறுவனம் வந்திருக்குது. 1000க்கும் மேற்பட்ட தேச விரோதிகளை கண்டுபிடித்து அவருடைய செல்போன் வரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி 1000க்கும் மேற்பட்ட தேச விரோதமானவர்களும் பயங்கரவாதிகளும் தொடர்புகளையும் தமிழ்நாட்டில் எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலகமோ ஐயா மத்திய அரசுக்கு உள்ள என்ஐஏ சிறப்பாக செயல்படுகின்றது, எங்கள் மாநில மக்கள் அமைதியாக வாழ்கின்றார்கள், உங்கள் வாயில் அட்லீஸ்ட் ட்வீட்டில் மெசேஜ் கொடுக்க முடியுதா? இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுடைய உள்துறை நிர்வாகத்தை விட மத்திய அரசுக்கு சொந்தமான என்ஐஏ நிறுவனம் தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வருகின்றது என்பது இது ஒரு உதாரணம். ஆகவே அமலாக்கத்துறை பிஜேபி அழுத்தம் கொடுத்து பண்ணுவதில்லை. நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருக்காருன்னா, ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டுன்னு. அது எப்படிங்க? நெருப்பு இல்லாமல் புகையுமா? அல்லாமல் குறையுமா? கில்லாமல் வலிக்குமா? சொல்லாமல் தெரியுமா? சொல்லுங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு டிராமா. ஆட்சியாளர்கள் தங்களது தப்பிக்கிறதுக்காக. காரணம் என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம்
3 மாவட்டத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர். அங்கு அதிமுகவே வளைத்து அவர்கள் கையில் வைத்துள்ளார்கள். உதாரணத்துக்கு சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் கூட கலாய்வு கூட்டத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? சென்னையில் சேப்பாக்கத்தில் அதிமுகவை காணவில்லை, கொளத்தூர் தொகுதியில் அதிமுக காணவில்லை. ஐயா, இந்த மாவட்டத்திலாம் எங்கய்யா போனீங்கன்னு கேட்குறாங்க. அதே எடப்பாடி அவர்கள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார்? கலாய்வில் என்ன சொன்னார்? நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையை சேர்ந்த பல மாவட்ட செயலர்களும் பல பகுதி செயலர்களும் திமுகவுக்கு உடந்தையாக செயல்பட்டீர்கள், அதுக்கான புள்ளி விவரம் அவர் வெளியில் சொன்னார். பிரபலமான புலனாய்வினரிடம் தொலைக்காட்சி இதை வெளிப்படுத்தி காட்டினாங்க. இதெல்லாம் தெரியாதா சொல்லுங்க. ஆகவே இவர்கள் அதிமுகவில் முக்கியமான விஐபியுடன் கூட்டு சேர்ந்து திமுகவும் அதிமுக மாவட்ட செயலர்களும் வர்த்தகத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை திமுக பொறுத்தவரையும் அதிமுகவை இன்று அவர்கள் பெருசாக நினைக்கவில்லை. காரணம் என்றால் 4 ஆண்டு காலம் எடப்பாடியான நடந்த ஆட்சியில் செய்த தவறுகள் அனைத்தும் டாக்குமெண்ட்ரியாக திமுகவிடம் கைவசம் உள்ளது. வடநாடு எப்படி கைவசம் வைத்துள்ளார்களோ அதே போல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி செய்த ஆட்சியில் உள்ள எல்லாமே கைவசம். அவர்களுக்கு ஒரே தலைவலி, திமுகவுக்கு ஒரே தூக்கத்தை கலைத்தவர் அண்ணாமலை. ஆன்மீகத்திற்கு திரு அண்ணாமலை, அரசியலுக்கு ஒரு அண்ணாமலை, அதற்கு தாண்டி RN ரவி அவர்களையும் அண்ணாமலையும் கண்டுதான் தினசரி திமுக திக்கி தடுமாறி கொண்டிருக்கிறது. அறிக்கை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல? இங்க உடனே, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் எப்படி போகுதுன்னா, 2 மணிக்கு திமுக இருந்து அறிக்கை வரும், 3 மணிக்கு அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு அறிக்கை வரும், அடுத்து 3 மணிக்கு அண்ணாமலை அறிக்கை வருதுன்னா அடுத்து 4 மணிக்கு திமுக இருந்து அறிக்கை வருது. இதுதான் அந்த பிராய்லர் தண்ணி எப்படி தகன்னு கொதிச்சுட்டு இருக்குதோ அதே போல் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள நிலைப்பாடு என்றால் தகன்னு கொதித்து கொண்ட வண்ணம் உள்ளது. காரணம் என்றால் அண்ணாமலை ஒரு போலீஸ் அதிகாரி. ஆகவே அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே தான் சொல்லிடுறேன், 1000 கோடி ஊழல் நடந்தது உண்மை, 1000 கோடி அதையும் தாண்டி நடந்திருக்குது. ஆகவே எல்லா அமைச்சருடைய அங்கேயும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்களும் விமர்சனம் சொல்லட்டுங்க, ப்ரூவ் பண்ணட்டும். அப்ப எதுக்கு சரைய அமைச்சராக இருந்து கொண்டு மந்திரி பதவியிலிருந்து 474 நாள் எதுக்கு சிறை சென்றாரு? அவங்க சத்யவான் சாவுத்திரியா அல்லது புத்தனுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல மகாத்மா காந்தியா? இல்லையே. ஊழல்வாதிகள் எப்பொழுதுமே, அதாவது திமுகவினரை பொறுத்தவரையும் ஊழல் செய்வதில் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் கரை கண்டவர்கள். காரணம் என்றால் அதுக்கு உதாரணம் சர்க்காரிய கமிஷனே ஒரு உதாரணம். சர்க்காரிய கமிஷனே தன்னை நிரபராதி என்று வெளியில் வந்தவள் தானே. கூவாட்டு கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் அந்த கணக்கெல்லாம் அமௌண்ட்டை கொடுத்து ஒதுக்கிடுச்சுப்பட்ட அமௌண்ட்டையும் சுவாகா பண்ணிட்டு இல்லை கூவாத்தில் முதல்ல இருக்குது, இன்னும் முதலை கணக்கு எழுதுவர்களுக்கு இந்த கணக்கு எழுதுவதற்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆகவே திமுகவினர் தொடர்ந்து அமலாக்க பிரிவு மீது குற்றச்சாட்டு சுமத்துவது என்று காரணம் அதிலிருந்து தப்பித்து தன்னை நிரபராதி என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கிளப்பதற்காகவும் கட்டமைப்பு உருவாக்குவதற்காகவும் 2027 எப்படியாவது ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு மனக்கோட்டையில் திமுக உள்ளது. இதுதான் அவர்கள் தொடர்ந்து ED/IT மீது பொய்யான தகவலை பரப்பி வருகிறார்கள். இப்ப இந்திய தேர்தல் ஆணைய நியமன மசோதாவை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை முன்வைக்காங்க. இதுவும் ஊழலோடைய இதை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரியான செயலை ஒன்றிய அரசு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்களே. இது எப்படி பார்க்க? முதலமைச்சர் சொல்லுவார் அடிக்கடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நான் குற்றங்களை தட்டி கேட்பதில் நான் விடமாட்டேன், நான் சர்வாதிகாரி ஆயிடுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்க அமைச்சர்களும் அரசு துறை அதிகாரிகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய அத்தனை தவறுகளையும் பித்தலாட்டங்களையும் யாரோ ஒரு பத்திரிகையாளர்கள், யாரோ ஒரு புலனாய்வுத்துறைகள், யாரோ ஒரு யூடியூபர் சொன்னால் உங்களால் தாங்க முடியாமல் எதுக்கு நீங்கள் போய் வழக்கு போடுறீங்க? நீங்கள் உங்கள் மடியில் கணம் இல்லையே, அப்போ ஏன் உங்கள் மடியில் கணம் இல்லாமல் நீங்கள் ஏன் பயப்படணும்? அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதில் இதெல்லாம் நீதித்துறையும் நீதிமன்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அதில் திட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து சட்ட விதிகளை மீறி எதுவும் நடக்கவில்லை. அப்படி என்றால் நீதிமன்றத்தின் மீதே இவர்கள் தவறாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஆகவே இது திமுக வேண்டும் என்று தொடர்ந்து காரணம் என்றால் மத்திய அரசை குறை சொன்னால்தான் இவங்க அரசியல் பண்ண முடியும். வேறு யாரையும் தாக்க முடியாது. அதிமுக பற்றி அவங்க பேச முடியாது. பேச வேண்டுமானால் மத்திய அரசு நிர்வாகத்தின் மீது குறை சொல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் அண்ணாமலை மீது குறை சொல்ல வேண்டும். வேற என்ன கையில் எடுப்பாங்க? ஏன்னா அத்தனையுமே இங்கே ஊழல்னு சொல்லி இந்தியா வரலாறுகளே இந்தியாவில் உள்ள மாநிலத்திலே ஊழல் கிங் என்ற விருதை தமிழ்நாடு அரசு கொடுக்கலாங்க. இதான் நிலைப்பாடுங்க. கண்டிப்பா சார். இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பட்ஜெட்டை பற்றி அதிமுக பொறுத்தவரையும் அவங்க சட்டமன்றத்தில் சில கருத்துக்களை சொன்னாங்க. வெளியில் அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பதில் சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், போராட்டம் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் எதிர்க்கட்சி ஒரு சில மக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்களே சொல்லலை. அப்படி என்றால் மக்களுக்கு தேவையான
மக்களுக்கு விரோதமான பட்ஜெட்டுகளை மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டியது பாஜகவின் கட்டாயம். ஆகவே சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அண்ணாமலை தான் எதிர்க்கட்சி தலைவர். ஆகவே அண்ணாமலைக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கும் இருக்க முடியாது. ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், நாங்கள் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் இது மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவோம்னு சொல்லுங்க. காரணம், திமுகவுடைய பொய்யான பிம்பத்தை, திமுக போட்டுள்ள அந்த பொய்யான முக கவசத்தை கிழித்து இருந்து வெளிச்சம் போட்டு காட்டுவது பாஜகவின் கடமை. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் செய்கிறேன் என்று சொல்லியுள்ளார். கண்டிப்பா சார். பட்ஜெட் குறித்து பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி. நன்றி.